டியூபர்குலோசிஸ் அதாவது காச நோய் அப்படிங்கிறது சளி மூலமாக ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட காற்று மூலமாக வந்து பரவுறது. அந்த நோய் நமக்கு தொற்றும் போது ஆரம்பத்தில் வந்து என்ன சிம்டம்ஸ் அதாவது அறிகுறிகள் வரும் அப்படின்னா சளி, இருமல், ஜுரம், மோர் தென் 2 வீக்ஸ் அதாவது 2 வாரத்துக்கு மேலே அந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கும். இது கூட உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து இமீடியட்டாக நியர்பை ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் வந்து அணுகணும். ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வி ஹாவ். அந்த சளி டெஸ்ட் எல்லாம் பண்ணி டிபியை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கவர்மெண்ட்டோடைய உதவி மூலமாக நாங்கள் வந்து ஆரம்பித்து உங்களை ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணி அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வர்றதுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரியே உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் கூட இருக்கவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஸ்ப்ரெட் ஆயிருக்கா அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் எல்லாமே நம்ம பண்ணி அவங்களுக்கும் வந்து ஒருவேளை இருந்தது அப்படின்னா அதற்கான ட்ரீட்மெண்ட்டும் இல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னா இனிமேல் அவங்க கிட்ட இருந்து வராமல் இருக்கிறதுக்கான டிபி ப்ரிவென்டிவ் தெரப்பி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்களை அணுகுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம்.